அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுமார் ஒரு வருட காலம் மிதுன ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த மிதுன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு 118 நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அந்த காம்பினேஷனும் ஆக்டிவேட் ஆகுது. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே 14 புதன்கிழமை அன்று மிருகஷீடம் 3ஆம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மூன்றாவது ராசி மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. நம்மளுடைய ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. குருவுக்கு நம்மளுடைய மிதுன ராசி சாதகமான இடமா அப்படின்னு பார்த்தோம்னா பகை வீடு. இருப்பினும் குரு வந்துட்டு ஒரு இயற்கை சுபர். அதுலயும் குரு பகவான் நமக்கு 7, 10க்குரிய ஒரு கிரகமா வருவார். 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு தான். அதே போல 1ஆம் இடத்துல குரு வலிமை அடைவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா கோச்சார் ரீதியா பார்க்கும்போது ஜென்மஸ்தானத்துக்கு குரு வந்துச்சுன்னா நிறைய யோசனை, நிறைய அலைச்சல், இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில ஏற்படும். ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். அதிகமா யோசிக்கிற மைண்ட் செட்டை கொடுக்கும். ரொம்ப விரிவா யோசிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பா அதோட ஆழம் வரைக்கும் போய் யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு யோசனையை கொடுக்கும் இந்த ஜென்மகுரு. ஜென்மகுரு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வகையில நமக்கு நிச்சயமா நல்லது. ஏன்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விசேஷம், நல்ல சுபமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நடக்கும். லைஃப்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்லாம் ஜென்மகுருல நடக்கும். ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நடக்கும். எதன் வகையில இந்த ஜென்மகுரு மைனஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தனை குழப்பத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம்னா போதும். மற்ற விஷயம்லாம் நிச்சயமா நமக்கு மிக சாதகமாக இருக்கும். ஜென்மகுரு காலகட்டத்தில் இந்த முடிவு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு முடிவை ரொம்ப காலம் தாழ்த்தியும் எடுக்கக்கூடாது. அதே போல டக்குன்னு உங்களுடைய முடிவுகளை மாத்திக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்துல ஒரு முடிவை எடுப்போம், அதை டக்குன்னு மறுபடியும் அடுத்த முடிவா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அந்த ஒரு குணத்தை நம்ம இந்த நேரத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். டீப்பாவும் சிந்திக்கணும். அதே சமயத்துல சரியான முடிவையும் நம்ம சூஸ் பண்ணணும். சோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இந்த காலகட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும். அதே போல 7, 10க்குரியவன் ஜென்மஸ்தானத்துல இருக்கிறது கூட்டு தொழில் சம்பந்தமான சிந்தனையை கொடுக்கும். கூட்டு தொழில் பண்ணலாமா, பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற சிந்தனை கொடுக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனையை மிகச்சிறப்பா கொடுக்கும். உங்களுடைய தொழிலை எப்படிலாம் நம்ம விரிவாக்கம் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம போனா நம்மளுக்கு பொருளாதாரம் பெருகும், எந்த மாதிரி டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்றது, இந்த பிசினஸ் பண்ணுவோமா அந்த பிசினஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான அந்த தொழில் சிந்தனை ஓட்டத்தை அதிகமா கொடுக்கும். அடுத்தது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கிற கொஞ்சம் ஹெவியான டாஸ்க்லாம் எப்படி நம்ம ஷார்ட்கட்ல போய் முடிக்கிறது, ஹார்ட் ஒர்க் பண்ணாம எப்படி ஸ்மார்ட் ஒர்க்கா முடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு புத்தி சாதுரியத்தை இந்த ஜென்ம குரு கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு வந்துச்சுன்னா பொருளாதாரத்தை நம்ம கண்ட்ரோல் இல்லாம செலவு பண்றது வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த நேரத்துல பொருளாதார அபிவிருத்திலாம் நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானத்துல சனி பகவான், அதே போல குரு பாகியஸ்தானத்தை பார்ப்பாரு. ராகு பாகியஸ்தானத்தில் இருந்தாலும் பெருசா குற்றம் பண்ணல. ஆகவே ஒரு கண்ட்ரோல் இல்லாம பொருளாதாரத்தை விரயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதுக்கு நம்ம ஷெட்யூல் பண்றோமோ அந்த விஷயத்தை மட்டும் மேற்கொள்றது நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம போடுற ஷெட்யூல் ஒன்னா இருக்கும், நம்ம செய்யற விஷயம் ஒன்னா இருக்கும். ஆகவே பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கணும். அது சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். அடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஜீவனஸ்தானத்துல சனி ஒரு மாதிரி பிரஷர், குறிப்பா அந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷர் கொடுக்கும். இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண தூண்டல் அதிகமா கொடுக்கும். உங்களுக்கு பழக்கம் இல்லாத விஷயங்கள்ல, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா பண்ணலாம். ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கு ஒரு சாதகமான காலகட்டம். தொழிலுக்கு அதிகமா நீங்க முன்னுரிமை கொடுத்து அது சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அடைவீங்க. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தொழிலா இருக்கிற பட்சத்துல இந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்கள்ல ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனவே பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். பொருளாதாரத்தை தேவையில்லாம விரயம் பண்றதை குறைக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த முடிவு எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். எதையும் ரொம்ப டீப்பா யோசிச்சு ரொம்ப குழப்பிக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு பாதையை சூஸ் பண்ணி அந்த பாதையில வெற்றி அடைகிற வரைக்கும் உழைக்கணும். ஒரு விஷயத்துல இறங்கிட்டு பின்வாங்கி மறு விஷயத்துல இறங்குறதுலாம் இந்த நேரத்துல இருக்கக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மே மாதத்துக்கு மேல ஒரு விஷயத்துல இறங்கி பின்வாங்கி அடுத்த விஷயத்துல இறங்குவோமா அப்படிங்கிற சிந்தனை கொடுக்கும் கண்டிப்பா. அதனால
ஒரு விஷயத்த சூஸ் பண்றீங்கன்னா அதுல வெற்றி அடைகிற வரைக்கும் முழுமையா இறங்கி அடிங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சோ இது ஜென்மஸ்தானத்துல குரு இருக்கிறதுக்கான பலன். இப்ப குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மிக உன்னதமான பலன்களை கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதன் வகையில் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறாரு, அதே போல பாகியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மிக முக்கியமான இடங்கள்ல குரு பார்வை பதியுது, ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் நிச்சயமா கிடைச்சிடும். குழந்தை பிறத்தல் காரணமா சுப விரய செலவு கண்டிப்பா இருக்கும். குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும். அடுத்தது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க, ஒரு நல்ல நேரம் வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு விதத்துல சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது வந்துட்டு போகும். அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டே. அடுத்த பிள்ளைகளோட இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விரய செலவுகளை இப்ப மேற்கொள்வீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளால ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்து இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். பூர்வீக சொத்தை விரயம் பண்ணி ஒரு சுப மாற்றம், சுப விசேஷம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டங்களில் மிகச்சிறப்பான முறையில மேற்கொள்வீங்க. அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அடுத்து இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம் எல்லாம் இப்ப குறையும். இப்போ இந்த லவ் மேரேஜுக்கு பாசிபிள் இருக்கு. இந்த நேரத்துல இந்த காதல் உறவு சம்பந்தமான விஷயங்களை வீட்டுல தெரிவிச்சு ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த முழுமையான ஒத்துழைப்போட ஒரு மகிழ்ச்சியான திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ஆகவே காதல் திருமணத்துக்கு சாத்தியம் இந்த காலகட்டங்களில் மிகச்சிறப்பான முறையில உண்டு. பாகியத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டல் பிரஷர் இருக்கும். ஜென்மத்துல ஜென்ம குரு அது ஒரு மாதிரி கொஞ்சம் மென்டல் பிரஷர் கொடுக்கும். இருப்பினும் அதோட எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால என்னதான் குழப்பம் இருந்தாலும் ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க. அது உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இந்த 5ஆம் இடத்தை புத்தி ஸ்தானம் சொல்லுவோம். இல்ல குரு பார்வை பதிகிறது அவ்வளவு விசேஷம். உங்களுக்கு இருக்கிற குழப்பத்துக்கு யாரு கரெக்டான ஒரு தெளிவை கொடுக்க முடியுமோ அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு புத்தி தெளிவு அப்படிங்கிறது ஏற்படும். உங்க மனசுல இருக்கிற குழப்பங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அடுத்தது ரொம்ப நாளா பூர்வீக சொந்த பந்தங்களை சந்திக்காம இருக்கீங்கன்னா இப்ப அந்த பூர்வீக சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொந்த பந்தங்கள் ஒன்று இணையக்கூடிய ஒரு காலகட்டம். அது ஏதோ ஒரு ரூபத்துல எல்லாரும் ஒன்று இணைந்து மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 7ஆம் இடத்துல குரு பார்வை. யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்கெல்லாம் திருமண முயற்சியில ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துரும். இந்த நேரத்துல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணம் சம்பந்தமான சுபவிரய செலவு கண்டிப்பா இருக்கும். அடுத்தது நண்பர்களோட ஏற்பட்ட மன வருத்தம், மனக்கவலை, குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். நண்பர்களால மகிழ்ச்சி, புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம், புதிய நண்பர்களால ஆதாயம் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில கிடைக்கும். கூட்டு தொழில இருந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். கூட்டு தொழில ஒரு நல்ல ஒரு வெற்றியும், கூட்டு தொழில நல்ல ஒரு தன லாபமும் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்ப பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான அந்த மைண்ட் செட் எல்லாம் இப்ப வரும். பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வரும். அந்த பிசினஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் நாலேஜ் இருக்குன்னா தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாலேஜ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றபடி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஏதுவான காலகட்டம் தான். அந்த நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அடுத்தது திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பம், கவலை, வருத்தம் இதெல்லாம் இப்போ டோட்டலா நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி, வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி இப்போ ஒரு மன நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கீங்கன்னா இப்ப வாழ்க்கை துணையோட ஒன்று இணையறதுக்கான ஒரு காலகட்டம். சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கவங்க இப்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது. அடுத்து வெளியூர்ல இருக்கீங்க, வாழ்க்கை துணையை பிரிஞ்சு தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக வெளியூர்ல இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சொந்த ஊருக்கு திரும்பி வருது, அது சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து இந்த வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்குமே இது சாதகமான காலகட்டம் தான். ஏன்னா 7, 9 இந்த இடத்தை குரு கனெக்ட் பண்றாரு. அதே வெளிநாடு முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையும். அடுத்த பாகிய ஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேலும் பழைய தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ராகுவும் பாகிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு சில பாகிய விரயங்களும் ஏற்படும். ஒரு விஷயத்தை இழந்து புதுசா ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அதே போல தந்தை சார்ந்த வகையில இருந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். மேலும் தந்தையாரோட அந்த உறவு நிலையில இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். அதே போல தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளும் இப்ப நிவர்த்தி ஆகும். தந்தையார் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சி, தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது, தந்தையாருடைய ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கிறது. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஏதுவான காலகட்டம். மே 18 ராகு கேது பயிற்சி. ராகு பாகிய ஸ்தானத்துக்கு
வருவாரு. இந்த பாகிய ராகுவை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிரும். ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு உத்தியோகத்துக்குள்ள போய் பூந்துருவீங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில தடை தாமதத்தோட அந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் திணறுவீங்க, அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு வர வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வாய்ப்புகள் நிறைய வரும். குறிப்பா உத்தியோகம், தொழில், பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அதிகமா வரும். இந்த குரு பயிற்சியில வாய்ப்புகள் அதிகமா வரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தோம்னா அது மிதுனம் தான். வரிசையா ஒண்ணு மாத்தி ஒண்ணு நமக்கு வாய்ப்புகளா வந்துகிட்டு இருக்கும். அதுவே நமக்கு ஒரு பெரிய குழப்பமா அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஒரு விஷயத்துல தெளிவா இருந்துக்கோங்க. நீங்க எந்த இடத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போறதுக்கான பாதைகளை நீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வர வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படிங்கறத பத்தி யோசிங்க. ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப காலம் தாழ்த்தாம இருக்கிறதே உங்களுக்கு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். குழப்பத்தை தவிர்த்தாலே போதும். நிச்சயமா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ, என்னெல்லாம் சுபத்துவமா என்னெல்லாம் கிடைக்கணுமோ, ரொம்ப நாளா எந்த விஷயத்துக்காக நீங்க இயக்கப்பட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நிச்சயமா அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அடுத்து சொந்த தொழில் பண்ண போறீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா செயல்படணும். கொஞ்சம் ரொம்ப மைனஸ்லாம் இல்ல, தொழில் செய்யலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். தொழில இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணுவீங்க. ஏன்னா சனி ஜீவனத்துக்கு வந்துட்டாலே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு ரூபத்துல உங்களை பண்ண வச்சிரும். ஆகவே இன்வெஸ்ட் பண்றது சாதகமான காலகட்டம் தான். இருப்பினும் யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம். உங்களை நம்பி நீங்க இறங்குங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். மூன்றாவது நபரை நம்பி இறங்க வேண்டாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு கேது வந்துருவாரு. இறங்குற முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துருவாரு. முயற்சி கேது. நீ எதுல இறங்குறீங்களோ அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா நிச்சயமா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். தைரியமா இறங்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமா இறங்கலாம். ஆனா மூன்றாவது நபரை நம்ப கூடாது. உங்களை நம்பி நீங்க இறங்கணும். இதை நல்லா, இந்த வேர்டை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அடுத்து நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பிசினஸை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். இந்த பிசினஸ் சேஞ்ச் பண்றதுக்குலாம் ஏதுவான காலகட்டம் தான். அப்படி அந்த திங்கிங் வருதுன்னா சேஞ்ச் பண்ணலாமா, தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகம், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தொழில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். தொழில் உத்தியோக நிமித்தமா வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஜென்மகுரு காலகட்டத்தில் சொந்த ஊர்ல இருக்க முடியாது. ஜென்ம சனி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நிறைய பிரயாணங்களை கொடுக்கும், நிறைய இடப்பெயர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப முக்கியமா இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கீங்கன்னா ரொம்ப நாளா சொந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்கறீங்க, கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் முயற்சி பண்றீங்கன்னா அந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஓவராலா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமான மாற்றமா இருக்கும். ஓவராலா அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இல்ல. சிந்தனை தெளிவை மட்டும் நீங்க கொஞ்சம் கூர்மைப்படுத்திக்கிறது நல்லது. மற்றபடி பெருசா நெகட்டிவா எதுவும் இல்ல. சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சாப்பிடுற உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி பெருசா நெகட்டிவ் எல்லாம் எதுவும் இல்ல. இப்போ நீங்க என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம். அதை செய்யறதுக்கான ஒரு அடையாளம் புரியாத பலம் அது உங்களுக்கு நேச்சுரலா இப்ப பிறக்க ஆரம்பிக்கும். லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு நல்ல மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கிரியேட் ஆகும். அதை கரெக்டா யூஸ் பண்ணி குழப்பம் இல்லாம சரியா உங்களுடைய பாதையை யூகிச்சு பயணிச்சீங்கன்னா நிச்சயமா அந்த காலகட்டங்கள்ல நல்ல பலன்களை கண்டிப்பா அறுவடை செய்யலாம். மேலும் இந்த ஜென்மகுருல ஒரு நல்ல ரெமெடி, நல்ல ஒரு பரிகாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல மெடிடேஷன் பண்றது. நல்லா மூச்சை இழுத்து வெளில விடுங்க. தினமும் 10 நிமிஷம் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவை, உங்களுடைய மைண்டை நல்லா ஷார்ப்பா மாத்தும். ஜென்மகுரு ஆரம்பிச்சிட்டாலே போதும், மெடிடேஷன் பண்ணா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலா விலகிடும். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கோங்க. தெய்வ வழிபாடு மேல உங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. முடிஞ்சா ஆலங்குடியில இருக்கிற குருஸ்தலத்துக்கு போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை தெளிவை கொடுக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. தெய்வ வழிபாடு நீங்க எங்க இருந்து பண்ணாலும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். மனதுல எந்த ஒரு மாசும் இல்லாம, எந்த ஒரு கரையும் இல்லாம நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஆகவே முடிஞ்சவங்க குருஸ்தலம் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தினமும் வீட்டுல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அதுவே போதும். அதுவே உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவை கண்டிப்பா கொடுத்துரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ்
நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.